பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் நம்ம தியானிக்க ஆரம்பித்த ஒரு காரியம், தேவனுடைய வேகம் அளவில்லாதது. தேவனுடைய வேகத்தை அளவிட முடியாது என்பதை குறித்து சொன்னேன். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்பதை வேதவசனத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தேன். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே அந்த குமாரன் சுகமானான் என்பதை சொன்னேன். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தானியேல் 9வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். தானியேல் 9வது அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, எப்படி வந்தாராம் காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, எப்படி நான் கண்ட, அதாவது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். நல்லா கவனிங்க, அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அதே போல் இங்கு தானியேல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. அந்த பதிலை கொண்டு வர்ற காபிரியேல் தூதன் வராரு. அவர் எப்படி வராராம்? வேகமாக பறந்து வந்தாராம். அதுவும் எப்படின்னா, தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே அந்த ஜெபத்திற்கு என்ன வருதுன்னா பதில் வருது. நல்லா கவனிங்க. இதே போல் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சொல்கிற வார்த்தையை பார்ப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லுவார்ல, சங்கீதம் 18. அதில் அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் வார்த்தையை பாருங்களாம். 18:10 படிக்கிறேன். கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். எப்படி போட்டிருக்கு? கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அப்போ கேருபின் மேல் ஏறி எப்படி போனாராம்? வேகமாக. தானியேல் சொல்கிறாப்புல, நான் முதல் தரிசனத்தில் கண்ட புருஷனாகிய காபிரியேல் என்னிடத்தில் வேகமாக பறந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ என்ன, தானியேல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. எங்கிருந்து வருது? பரலோகத்தில் இருந்து வருது. நல்லா கவனிக்கணும். அப்போது நல்லா யோசிங்க. இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புனாங்கன்னா அது போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? சரியா? ஆனால் யோசிச்சு பாருங்களான்னு சொன்னேன், தேவனுடைய வேகத்துக்கு அளவில்லை. உங்கள் ஜெபத்துக்கு தேவன் எவ்வளவு வேகமாக பதில் கொடுக்குறாருன்னு பாருங்கள். இப்போது தானியேல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தூதன் எங்கேருந்து வந்தார்? ஏதோ இங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார், அப்படி வந்துட்டாரா? இல்லை, பரலோகத்திலிருந்து அவர் பதிலை கொண்டு வராரு. நீ வேண்டி கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் மனித அறிவுக்கு, மனித கணக்குக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஒருவேளை என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய சித்தம் வறுமையானால், தேவனுடைய வேலை வறுமையானால், அந்த வேகம் இருக்குது பாருங்கள், அதை தடை செய்ய யாராலும் முடியாது. நான் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பைபிளில் இருந்தே சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஆண்டவரை பார்ப்பாராம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தரை பார்ப்பாராம். பார்த்த உடனே கதறுவார், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுறேன். ஐயோ, சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தராகிய ஆண்டவரை என் கண்கள் கண்டதேன்னு கதறுவான். உடனே ஒரு தூதன் பறந்து வருவார். எப்படி? நேற்று கிளம்பி அடுத்த நாள் வருவார். வித்தின் செகண்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றார். வந்து ஏசாயாவுடைய நாவை தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்துவார். புரியுதா? தேவனுடைய வேகம் இதில் போட்டிருக்கு. வேகமாக வந்தாருன்னு தான் போட்டிருக்கு. நேற்று அவருடைய சொல் மகா தீவிரமாக போகுதுன்னு பார்த்தோம். அந்த தீவிரம் எவ்வளவு? ஒரு வார்த்தை சொன்னார், சொன்ன வித்தின் செகண்டில் அவன் சுகமாயிட்டான். இங்கே பாருங்கள், இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன வருதுன்னா பதில் வருது. உங்களுக்கும் பரலோகத்துக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் பாருங்கள், அது இந்த உலகத்தில் 4Gயாலேயும் முடியாது, 5Gயாலேயும் முடியாது, எத்தனை G வந்தாலும் முடியாது. தேவன் அதுவும் இன்னும் சொல்லப்போனால், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் மிகவும் அருகில் இருக்கிறார். அது ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார், அது வேறு. ஆனால் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் உத்தரவு வரணும். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் வருகிற உத்தரவு, நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே
அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. ஏன்னா தேவ தூதர்கள் வேகமாய் வருகிறார்கள். தேவனாகிய கர்த்தரும் கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் வருகிறார். அதனால் ஒருவேளை எனக்கு தாமதமாகுமா, என் ஜெபத்துக்கு பதில் வருமா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா, அவர் எப்போ பதில் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவர் ஒன்றும் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். தேவனுடைய சித்தம் வரும்போது அது வேகமாக காரியம் நடக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக நமக்கு வேண்டியதை கண்டிப்பாக தருவார். அவர் நல்லவர், குறை வைக்கிறவர் அல்ல. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.